அப்பொழுது அவர் அம்மாவோ புரட்சி தலைவியோ அல்லது முதல்வராகவோ இருக்கவில்லைங்க. சிறு வயதிலேயே ஒரு துடிப்பான கலை நயமிக்க மகத்தான ஆளுமையும் விருப்பமும் கொண்டவர். தமிழக முதல்வர் ஜெயலலிதா அம்மா என்று பிரபலமாக அழைக்கப்பட்டவருங்க. உலக அளவில் மக்கள் தலைவராகவும் ஒரு நடிகையாகவும் ஜெயா அறியப்படுகின்றார். அவர் தனது இறுதி மூச்சு வரை மக்களின் இதயங்களை ஆண்டார். ஆனால் அரசியல் மற்றும் நடிப்பு இரண்டும் தமிழக முதல்வருக்கான தேர்வின் விளைவாக வரவில்லை என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? அம்மா ஜெயலலிதா தனது 15 வயதில் தனது தாயாரால் நடிக்க கட்டாயப்படுத்தப்பட்டார். அதே நேரத்தில் அவர் தனது வழிகாட்டியும் இணை நடிகருமான எம்ஜிஆரின் விருப்பப்படி அரசியலில் சேர்ந்தாராங்க. இந்த பதிவுல ஜெயலலிதா அம்மாவை பற்றி அறியப்படாத உண்மைகளை வாங்க பார்க்கலாம். கர்நாடகாவின் மைசூரில் உள்ள மேலுக்கோட்டில் பிறந்த இவர் ஒரு தமிழ் ஐயங்கர் குடும்பத்தை சேர்ந்தவராங்க. வழக்கறிஞரான அவரது தந்தை ஜெயராம் அவருக்கு 2 வயதாக இருந்தபொழுது காலமான பொழுது அவரது வாழ்க்கையின் ஆரம்பத்திலேயே சோகம் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து ஜெயலலிதாவும் அவரது சகோதரர் ஜெயக்குமாரும் தனது தாயார் வேதவதியுடன் பெங்களூருக்கு இடம்பெயர்ந்தனர். பின்னர் அவர் சந்தியா என்ற திரைப்பட பெயரை பயன்படுத்தி தமிழ் சினிமாவில் நுழைந்தார். ஜெயலலிதா தனது ஆரம்ப கல்வியை சென்னையில் உள்ள பிஷப் கார்டன் பெண்கள் உயர்நிலை பள்ளி மற்றும் சீக்ரெட் ஆர்ட் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் பெற்றார். ஒரு திறமையான மாணவியாக அங்கீகரிக்கப்பட்ட அவர் தனது படிப்பிலும் சிறந்து விளங்கினார் மற்றும் 1964 தனது மெட்ரிகுலேஷன் பள்ளி படிப்பை முடித்த பிறகு இந்திய அரசிடமிருந்து உயர்கல்விக்கான உதவித்தொகையை பெற்றார். கலைகளின் மீதான ஆர்வத்தால் தூண்டப்பட்ட ஜெயலலிதா தனது படிப்புக்கு பிறகு சினிமா உலகில் நுழைந்தார். திரைப்பட துறையில் அவரது பயணம் 1961 தொடங்கியது. மேலும் அவர் ஒரு முக்கிய தென்னிந்திய திரைப்பட நட்சத்திரமாக மாறினார். நடிகை ஜெயலலிதாவின் தமிழ் பயணம் 1965 வெண்ணிற ஆடை திரைப்படத்தில் தொடங்கியதுங்க. அப்பொழுது அவருக்கு வெறும் 16 வயசு. ஜெயலலிதாவை நடிக்க வைக்க அவரது தாயார் கட்டாயப்படுத்தினார். அவர் அந்த முடிவை எதிர்க்க முயன்றார். ஆனால் அவரது தாயார் குடும்ப சூழ்நிலையை விளக்கிய பிறகு படங்களில் நடிக்க வேண்டியிருந்தது. அதே ஆண்டில் எம்ஜிஆருடன் முதன் முறையாக 1000ல் ஒருவன் படத்தில் நடித்தாருங்க. இது தமிழ் சினிமாவில் மிகவும் வெற்றிகரமான திரை ஜோடிகளில் ஒன்றாக திகழ்ந்தது. மேலும் அவர் ஒரு முக்கிய தென்னிந்திய திரைப்பட நட்சத்திரமாக மாறினார். 1961 முதல் 1980 வரையிலான 2 தசாப்த கால பகுதியில் அவர் 140 படங்களில் திரையை அலங்கரித்தார். தமிழ், கன்னடம் மற்றும் தெலுங்கு மொழிகளில் தனது பன்முகத்தன்மையை வெளிப்படுத்தினார். நடிப்பு திறமைக்கு அப்பால் ஜெயலலிதா ஒரு பயிற்சி பெற்ற பரதநாட்டிய நடன கலைஞராகவும் கதக், மோகினியாட்டம் மற்றும் மணிப்பூரி உள்ளிட்ட பல்வேறு நடன வடிவங்களில் தேர்ச்சி பெற்றவராகவும் இருந்தார். அவர் ஒரு பாடகியாகவும் அவரது சில படங்களில் பாடல்கள் பாடியுள்ளார். அம்மா ஜெயலலிதாவிடம் நீங்கள் எம்ஜிஆரை காதலித்துள்ளீர்களா என்று கேட்டதற்கு அவரை சந்தித்த அனைவரும் அவரை காதலித்தார்கள் என்று நினைக்கின்றேன். அவர் ஒரு கவர்ச்சிகரமான நபர். அவர் மிகவும் அன்பானவர், அக்கறையுள்ளவர். என் அம்மா இறந்த பிறகு என் வாழ்க்கையில் அவருக்கு பதிலாக அவர் இருந்தார். எனவே அவர் எனக்கு எல்லாம். அவர் அம்மா, அப்பா, நண்பர், தத்துவாணி, வழிகாட்டி, எனக்கு எல்லாமே. அவர் என் வாழ்க்கையை ஒரு விதத்தில் கைப்பற்றினார். அவருடன் 28 படங்களில் நடித்ததால் எனக்கு அவருடன் எந்த தொடர்பும் இல்லை என்று சொல்வது தவறு. அவர் என்னை விட 31 வயது மூத்தவர், திருமணமானவர். நான் அவரை மதித்தேன். அவர் எந்த வகையிலும் பெண் வெறியர் அல்ல. நாங்கள் திரைக்கு வெளியே காதல் கொண்டவர்களும் அல்ல. அவர் எனக்கு மிக சிறந்த படங்களையும் நல்ல வேடங்களையும் மட்டுமே கொடுத்தார். பொது மக்களுக்காக வேலை செய்யவும், என் தொழிலுக்கு நேர்மையாக இருக்கவும், ஊழல் செய்யாமல் இருக்கவும் என்னை தூண்டினார். ஒரு முறை ஜெயலலிதாவிடம் உங்களுக்கு திருமணம் நடக்கவில்லை என்று எப்பொழுதாவது வருத்தப்பட்டுள்ளீர்களா என்று கேட்டதற்கு அது ஒருபொழுதும் என் வாழ்க்கையில் நடக்கவில்லை. எந்த இளம் பெண்ணையும் போலவே எனக்கும் திருமணம் என்ற யோசனை பிடித்திருந்தது. ஒவ்வொரு இளம் பெண்ணும் ஒரு சரியான மனிதனை சந்திக்க வேண்டும், தனது இளவரசரை சந்திக்க வேண்டும், அவரை மணந்து மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் என்று கனவு காண்கின்றாள். நானும் ஒரு டீனேஜராக, ஒரு இளம் பெண்ணாக அந்த கனவுகளை கொண்டிருந்தேன். என் அம்மா என்னை 18 வயதில் திருமணம் செய்து வைத்திருந்தால் அது நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக இருந்தாலும் கூட நான் மகிழ்ச்சியுடன் வீட்டில் குடியேறியிருப்பேன். என் வீட்டை பராமரிப்பதிலும் குழந்தைகளை வளர்ப்பதிலும் நான் முழுமையாக திருப்தி அடைந்திருப்பேன்.
ஆனால் வாழ்க்கை எனக்கு கற்றுக் கொடுத்தது, இது போன்ற விஷயங்கள் அனைவருக்கும் நடக்காது. வாழ்க்கையில் மகிழ்ச்சியை எதிர்பார்ப்பது நம்பத்தகாதது. நான் 1965 முதல் 1977 வரை மிகவும் தேவைப்பட்ட கதாநாயகியாக இருந்தேன். பின்னர் 1980 முதல் பல்வேறு வழிகளில் பொதுமக்களுக்காக வேலை செய்ய தொடங்கினேன். நான் திருமணம் செய்து கொண்டால் சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தை அடைந்திருப்பேன் அல்லது நடிகையாக மாறியிருப்பேன் என்று நினைக்கின்றீர்களா? இல்லை. 1980 இருந்து முன்னணி பெண் கதாநாயகியாக இருந்து ஓய்வு பெற்ற பிறகு நான் திருமணம் செய்து கொண்டாலோ அல்லது 1968 நடிகையாக மாறுவதற்கு பதிலாக திருமணம் செய்து கொண்டாலோ பொதுமக்களுக்கு சேவை செய்ய எனக்கு வாய்ப்பு கிடைத்திருக்காது என்றாருங்க. மேலும், நீங்கள் ஒரு முழுமையான குடும்பத்தை இழந்துள்ளீர்களா என்று கேட்டதற்கு, நான் என் சுதந்திரத்தை மதிக்கின்றேன். என்னை சுற்றி பல தோல்வியுற்ற திருமணங்களை பார்க்கும்பொழுது மோசமான திருமணங்களில் மக்கள் தாங்க வேண்டிய அனைத்து துரதிர்ஷ்டங்களையும் பல குடும்பங்களிலும் பார்க்கும்பொழுது குழந்தைகள் தங்கள் பெற்றோருக்கு மிகவும் நன்றியற்றவர்களாக இருப்பதை கண்டிருக்கின்றேன். இப்பொழுதெல்லாம் இளைஞர்கள் மிகவும் உணர்ச்சியற்றவர்களாகவே இருக்கின்றார்கள். அவர்கள் தங்கள் வயதான பெற்றோரை கைவிட்டு முதியோர் இல்லங்களில் வீசுகின்றார்கள். இதையெல்லாம் நான் பார்க்கும்பொழுது நான் ஒருபொழுதும் திருமணம் செய்து கொள்ளவில்லை, எனக்கு குழந்தைகள் இல்லை என்பது ஒரு நல்ல விஷயம் என்று நினைக்கின்றேன். 1980 முதல் பொது வாழ்க்கையில் சாமானியர்களுக்காக உழைப்பதில் எனக்கு மிகவும் திருப்தி கிடைத்துள்ளது. தமிழக மக்கள் என் குழந்தைகள். அவர்கள் தங்கள் வாழ்க்கையை எவ்வாறு வழிநடத்த வேண்டும் என்பதை நான் எப்பொழுதும் அவர்களுக்கு காட்டியுள்ளேன். பிறகு, உங்களுக்கு நடிக்க மிகவும் பிடித்திருந்ததா என்று கேட்டதற்கு, எனக்கு நடிப்பு மிகவும் பிடிக்கும் என்று சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு இயல்பாகவே வந்தது. நான் ஒரு இயல்பான நடிகை. நான் எந்த முறையையும் பின்பற்றியதில்லை. நான் எந்த நடிப்பு பள்ளிக்கும் சென்றதில்லை. யாரையும் நகல் எடுக்க வேண்டும் என்றே முயற்சித்ததும் இல்லை. நான் ஒரு தனிச்சையான இயல்பான நடிகை என்று கூறினாராங்க. 1971 என்னுடைய அம்மா இறந்த பொழுது நான் தொலைந்து போனேன். நான் ஒரு குழந்தையைப் போல கண்களை மூடிக்கொண்டிருந்தேன். ஏனென்றால் அம்மா தானே உலகம். அவள் எனக்கு நடைமுறைக்கு ஏற்ற எதையும் ஒரு பொழுதும் கற்றுக் கொடுத்ததில்லை. நீங்கள் பார்க்கிறீர்கள், அவள் என்னை இவ்வளவு பாதுகாப்ப வைத்திருந்தாள். அம்மா இறக்கும் பொழுது அவருக்கு 47 வயசுதான். அதனால் அவள் இவ்வளவு இளமையாக இருந்து விடுவாள் என்று யாரும் நினைத்திருக்க மாட்டார்கள். என்னை கவனித்துக் கொள்ள என் அம்மா நீண்ட காலம் வரை இருந்திருக்கலாம் என்று கூட நினைத்திருக்கலாம்ங்க. நான் வேலையில் அதிக சுமையுள்ளவளாக இருப்பதால் இந்த மற்ற விஷயங்கள் பின்னர் வரக்கூடும் என்று கூட நினைத்திருக்கலாம். ஆனால் அதன் விளைவாக அவள் இருந்த பொழுது நான் முற்றிலும் உதவியற்றவளாகவே விடப்பட்டேன். வீட்டை நடத்துவது பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. வங்கி கணக்கை எப்படி இயக்குவது என்று கூட எனக்கு தெரியாது. காசோலை எழுதுவது எப்படி என்று தெரியவில்லை. வருமான வரியின் அர்த்தம் எனக்கு அப்போ தெரியாது. எங்களுக்கு எத்தனை வேலையாட்கள் இருந்தார்கள், அவர்களுடைய சம்பளம் என்னவென்று கூட எனக்கு தெரியாது. நான் நடித்த படங்களில் தயாரிப்பாளர்கள் எனக்கு என்ன சம்பளம் கொடுத்தார்கள் என்று எனக்கு தெரியாது. காட்டில் துளைந்த ஒரு அப்பாவி குழந்தையாகவே நான் இருந்தேன். எல்லோரும் என்னை பயன்படுத்தி கொண்டனர். அதனால் நான் எல்லாவற்றையும் கடினமாக கற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. என் அம்மா இறந்த பிறகு மிக குறைவான படங்களையே எடுத்தேன். நான் அதிக சம்பளம் வாங்கும் இந்திய நடிகை என்பதை 1971 பிறகுதான் தெரிந்து கொண்டேன். அதுவும் நேர்மையான தயாரிப்பாளர்களிடமிருந்து. என் தந்தை ஓய்வு நேர மனிதர். என் தந்தை வழி தாத்தா மைசூர் மகாராஜாவின் நீதிமன்றத்தில் அரண்மனை மருத்துவ அறுவை சிகிச்சை நிறுவனராக இருந்தார். ஆனால் என் தந்தை குடும்ப செல்வத்தை வீணடித்தார். எனக்கு 2 வயதுதான். என் அம்மாவுக்கு 20 வயது இருக்கும்பொழுது அவர் இறந்து விட்டார். என் தாய் வழி தாத்தா பாட்டி மீது எனக்கு மிகுந்த மரியாதையும் உண்டு. நான் வெவ்வேறு பின்னணியை சேர்ந்த பல்வேறு கதாபாத்திரங்களில் நடித்துள்ளேன். உண்மையில் சில படங்களின் தலைப்புகள் ஆண் கதாநாயகனின் கதாபாத்திரத்தை விட என் கதாபாத்திரத்தை குறிப்பிடுகின்றன. முதல் அமைச்சராக ஜெயலலிதா அம்மா பல மக்கள் நல முயற்சிகளை அறிமுகப்படுத்தினார். அம்மா உணவகம் மற்றும் அம்மா குடிநீர் திட்டங்கள் மலிவு விலையில் சுத்தமான உணவு மற்றும் குடிநீரை வழங்கின. தொட்டில் குழந்தை முயற்சி, பெற்றோர் தங்கள் குழந்தைகளை அரசு தத்தெடுப்புக்காக கொடுக்க அனுமதிப்பது மூலம் பெண் சிசு கொலையை தடுக்க முயன்றது. பொருளாதார ரீதியாக பின்தங்கிய பெண்களுக்கான திருமண உதவி திட்டத்தை அவர் தொடங்கினார். இது திருமண செலவுகளுக்கு உதவ நிதி உதவி வழங்கியது. ஜெயலலிதா அம்மா டிசம்பர் 5, 2016 அன்று தனது 68 வயதில் மாரடைப்பால் இருந்தார். அவர் ஒரு அன்பான நடிகை மற்றும் பிரபலமான முதலமைச்சராகவும் இருந்தார். ஜெயலலிதாவின் ஆட்சி காலம் மொத்தம் 15 ஆண்டுகள்.
இந்த 15 ஆண்டுகளில் கல்வி, மருத்துவம், பெண்கள் முன்னேற்றம், சுயாட்சி போன்ற பல தளங்களில் தமிழ்நாடு முன்னிலை மாநிலமாக மாறியது. முக்கியமாக பெண்கள் முன்னேற்றத்தில் ஜெயலலிதா அம்மா அளவுக்கு வேறு எந்த இந்திய முதலமைச்சர்களும் செயல்படவில்லைன்னு கூட சொல்லலாங்க. யாருக்கெல்லாம் வீரமிக்க மங்கை ஜெயலலிதா அம்மா அவர்களை பிடிக்குமோ இதை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. This video is sponsored by EduQuest. EduQuest offers skill-based courses in digital marketing, stock markets, coding and more. It provides self-paced and live classes with expert mentors. Gamified learning helps students practice with real-world projects. Courses are available in both Tamil and English. Get certified and boost your career with affordable combo offers. இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions.